எல்லாருக்கும் வணக்கம். சங்கீதம் 63வது அதிகாரம் 8வது வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தரோட வலது கரம் அவரை தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது நமக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை தாங்குகிறவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்மளை படைத்த ரட்சித்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். அதாவது பல நேரம் பல சூழ்நிலையில் பல கஷ்டமான நேரத்தில் இது தாங்க முடியலையே, தாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு. தாங்க முடியாத நிலைமை அப்படிங்கும்போது வலி அதிகமாக இருக்கிறதோ, இல்லை வேதனைகள் அதிகமாக இருக்கிறதோ, இல்லை சோதனைகள் அதிகமாக இருக்கிறதோ, எது வேணாலும் நம்மளை ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணி நம்மளை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரோட வலது கரம் என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லி, நம்மளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவரோட வலது கரத்தினால உங்களையும் என்னையும் தாங்குகிறவரா கர்த்தர் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோங்க. அதாவது பல நேரம் நம்மளோட வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வர்றது உண்டு. அதை தாங்க முடியாத நிலைமைகள் இருக்கிறது, சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறத விட, கர்த்தர் என்னை தாங்குகிறவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த சூழ்நிலையை தாங்குகிற அந்த வல்லமையையும் சக்தியையும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாருங்க. அதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15வது இல்லை 13வது வசனத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, படிக்கிறேன் பாருங்களேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்களேன், அதாவது ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் அருமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட கர்த்தர் நம்மளோட சூழ்நிலைகளை அறிஞ்சு புரிஞ்சு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளோட திராணுக்கு மேலாக நாம் எல்லாரும் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், அதாவது திராணி அப்படின்னு சொன்னால் தாங்கக்கூடிய சக்தி, தாங்கக்கூடிய பலம். அதாவது இது எவ்வளோ வரை நம்ம தாங்க முடியுமோ அவ்வளவே தான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. அது தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த நிலைமை வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளை அங்கேருந்து தப்பு வைக்கிறதுக்கு நம்மளை போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அதாவது சோதனையை தாங்கத்தக்கதாக வலிமையை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. அதையும் தாண்டி நம்ம தாங்க முடியலையே அப்படின்னு வரும்போது சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதாவது தப்பிக்கொள்ளக்கூடிய வழியையும் அவரே உண்டாக்கி நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு இருக்கிறதா இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்படிங்கிறதுனால உங்களை என்னையும் தாங்குகிறவர் நம்மளோட கர்த்தரே. அதாவது நம்மளோட பாடியிலேயே வலது கையா இடது கையா ரொம்ப பலமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பல நேரம் நமக்கு இந்த வலது கை அப்படிங்கிறது தான் ரொம்ப வலிமை இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி வலிமையுள்ள பலமுள்ள சக்தியுள்ள அதாவது தேவன் உங்களை என்னை தாங்குகிறவராக இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையை அவர் தாங்குகிறாரு, நம்மளோட குழந்தைகளை அவர் தாங்குகிறாரு, நம்மளோட குடும்பத்தையும் அவர் தான் தாங்குகிறாரு. அவரே நம்மளை தப்பி வைக்கிறவராக இருக்கிறாரு, அவரே நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஆமென்.